வணக்கம். இது புதிய தந்தி. இன்றைய முக்கிய செய்தி: சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் என்ற மாநில அளவிலான போதைப் பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மாநில அரசு மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வில் முதலமைச்சர் விஜய் காலை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பின்னர் பொதுமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் சேர்ந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடினார். இந்த ஓட்டத்தில் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கம் போதைப் பொருளுக்கு எதிராக சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், இளைஞர்களை விளையாட்டு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் மூலம் சரியான பாதையில் வழி நடத்துவதுமாகும். இந்த விழிப்புணர்வு ஓட்டம் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைமையகங்களிலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறைகள் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்தன. 100 வயதுக்கு மேற்பட்டோர் அனைவரும் முன்பதிவு செய்து இந்த ஓட்டத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டிருந்தனர். போதைப் பொருள் பயன்பாடு தனிநபரின் உடல் நலம் மட்டுமல்லாமல் குடும்பம், கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் சமூக அமைதியையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக பிரச்சினையாக கருதப்படுகிறது. இதை தடுக்க விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை மற்றும் சமூக பங்களிப்பு அவசியம் என்பதையே இந்த இயக்கம் வலியுறுத்துகிறது. இதனிடையே முதலமைச்சர் விஜய் 100 கிலோமீட்டர் ஓட்டத்தை நிறைவு செய்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பலரும் அவரது உடற்தகுதி மற்றும் நிகழ்வில் நேரடியாக பங்கேற்றதை பாராட்டி கருத்துரை பகிர்ந்து வருகின்றனர். இதுவரை நீங்கள் பார்த்தது புதிய தந்தி. இசையோடு செய்தி, உண்மையோடு தகவல்.